ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு தேங்காய் பருப்பு கடையல் தான் செய்ய போகிறோம். இது நல்லா ஒயிட் ரைஸுக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கு நம்ம இதை தொட்டுக்கலாம். இது நல்ல ஒரு அருமையான வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு நான் ஒரு குக்கரில் 100 கிராம் பருப்பு, துவரம் பருப்பு நல்லா கழுவிட்டு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். அதை இந்த குக்கரில் போட்டுக்கலாம். இதுலேயே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதிலே போட்டுக்கிறேன். 3 பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். இப்படி இதில் ஒரு 5 பூண்டு தோலோடு போடக்கூடாது, தோல் உரிச்சிட்டு தான் போடணும். இதிலே 4 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் இதிலே போட்டுடலாம். இப்போ இதிலே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி நல்லா விட்டுக்கலாம். இப்போ இந்த குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 4 விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு வேகிறதுக்குள்ளே ஒரு தேங்காய் ஒன்று அரைச்சிக்கலாம். இதில் ஒரு 1/4 மூடி தேங்காவை நல்லா இது மாதிரி பொடியாக கட் பண்ணி இது போட்டுடலாம். நம்ம தண்ணிலாம் விடக்கூடாது, நல்லா அப்படியே துருவுன மாதிரி அரைச்சிக்கணும். இதிலே 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது போல் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும். இப்போ பருப்பும் வெந்துடுச்சு பாருங்கள். நான் 4 விசில் விட்டு பருப்பு நல்லா வேக வச்சுட்டேன். இதை நம்ம மத்து போட்டு நல்லா அப்படியே மசிச்சுக்கலாம், இல்லை கரண்டிலையும் வச்சு நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். இதை இப்போ இந்த பருப்பு நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய், சீரகம், இந்த விழுதை நம்ம இதிலே போட்டுடலாம். அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம், சாம்பாருக்கு அளவாக. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போ தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இப்போ இதிலே நான் 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ இந்த சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது, அதில் இந்த தாளிப்பு ஊற்றிடலாம். இப்போ இந்த தேங்காய் பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 2 டீஸ்பூன் நல்லா நம்ம நெய் போட்டுக்கணும். இந்த நெய் தான் இந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போது இந்த தேங்காய் பருப்பு கடையல் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.